அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். முதல் மனிதன் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று தேவன் பெற்றோரையோ சகோதர சகோதரிகளையோ உண்டாக்காமல் மனைவியை உண்டாக்கினார். மணவாட்டியாகிய சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறது போல மனைவிக்கு கணவனே தலை. ஆதாம் கூறினாரே, என் மாம்சத்தில் மாம்சமானவள், என் எலும்பில் எலும்பானவள் என்று. அதனுடைய அர்த்தம் என்ன? வெளித்தோற்றத்தில் இருக்கும் அழகுக்கும் நேர்த்திக்கும் மாத்திர முக்கியத்துவம் கொடுக்காமல் வயதாகும் போது, அழகு குறையும் போது, அல்லது பலவீனம் சுகவீனம் போன்ற வெளியே தெரியாத விஷயங்களையும் கூட தலையாகிய கணவன் பொறுப்பேற்க வேண்டும். சரீரத்தில் ஒரு கொசு கடித்தால் கூட, சிறு காயம் ஏற்பட்டால் கூட தலை மூளை எப்படி உடனடியாக செயல்பட்டு காயம் மாற்ற முற்படுகிறதோ அப்படியே கணவன் மனைவியின் மனக்காயம், கவலை, வலி, வேதனை போன்றவைகளை அவர்கள் சொல்லாமலே அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் முதிர்ச்சியில் வளர வேண்டும். போனில் ஹலோ சொல்லும் விதத்தை வைத்தே மனைவி மகிழ்ச்சியாயிருக்கிறாரா, சோகமாயிருக்கிறாரா, மனதில் கவலை இருக்கிறதா என்று கணவன் கண்டறிய வேண்டும். தன்னுடைய மகிழ்ச்சியை விட மனைவியின் மகிழ்ச்சிக்கு நானே பொறுப்பு என்று கருதும் கணவனை மனைவியும் நிபந்தனையற்று நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட குடும்பமாக வாழ தீர்மானியுங்கள். கர்த்தரை குடும்ப தலைவராய் ஏற்படுத்துங்கள். அப்படிப்பட்ட நல்லதோர் குடும்பம் மற்றவர்கள் பார்த்து பயிலும் பல்கலைக்கழகம். இது உங்கள் வெற்றியின் நாள்.